திருப்பத்தூரில் கியூ பிரான்ச் காவல் அலுவலகம் அருகே பழ வியாபாரம் செய்து வந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மாஸ்டர் பிளான் போட்டு போலீசார் கண்களில் மண்ணை தூவி வந்த கியூ பிரான்ச் தூய்மை பணியாளர் போலீசாரிடம் வசமாக சிக்கியிருக்கிறார். போலீஸ் போடும் பிளானை ஒட்டு கேட்டு தப்பித்து வந்தவர் கடைசியில் சிக்கியது எப்படி? பழ வியாபாரம் செய்து வந்த மூதாட்டியை கொலை செய்த திருப்பத்தூர் கியூ பிரான்ச் அலுவலக தூய்மை பணியாளர் ஒருவர் பாபநாசம் கமல்ஹாசனை ஓவர்டேக் செய்யும் அளவிற்கு மாஸ்டர் பிளான் போட்டு தப்பிய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. தனிப்படை போலீசாரை தலை சுற்ற வைத்த பாபநாசம் சுயம்புலிங்கத்தின் மாஸ்டர் பிளான் கடைசியில் அம்பலமானது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டத்தில் டிஎஸ்பி அலுவலகம், அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் கியூ பிரிவு காவல் நிலையம் ஆகிய அலுவலகங்கள் அருகருகே இயங்கி வருகின்றன. இதன் எதிரே கோணாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 68 வயதான சந்திரா என்பவர் சாலையோரம் பழ வியாபாரம் செய்து வந்தார். இவரது கணவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்ட நிலையில் ஒரு மகள் மற்றும் 2 மகன்களோடு வாழ்ந்து வந்தார். வழக்கமாக வியாபாரத்தை முடித்துவிட்டு கோணாப்பட்டு பகுதியில் உள்ள தனது மகன் வீட்டிற்கு சந்திரா செல்வது வழக்கம். ஆனால் கடந்த 26ஆம் தேதி வியாபாரம் முடிந்து வீட்டிற்கு செல்லாததால் பதறிப்போன மகன்கள் செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றுள்ளனர். ஆனால் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் கருப்பனூரில் உள்ள மகள் வீட்டிற்கு சந்திரா சென்றிருக்கலாம் என்று நினைத்து விசாரித்த போது அங்கும் செல்லவில்லை என்பது தெரிய வந்தது. மறுநாள் 27ஆம் தேதி மதியம் டிஎஸ்பி அலுவலகம் எதிரே வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் அருகே உள்ள பாழடைந்த கட்டடம் அருகே சந்திரா கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். மேலும் அவரது கழுத்தில் இருந்த தங்க செயின், காதில் இருந்த தங்க கம்பல், வியாபாரம் செய்து வைத்திருந்த பணம் மற்றும் செல்போன் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. அதனை பார்த்து குடும்பத்தினர் பெரும் துயரமடைந்தனர். கொலையாளிகளை பிடிக்க எஸ்பி அக்ஷய் அனில் வகாரே உத்தரவின் பேரில் டிஎஸ்பி முரளி தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். ஆனால் கொலை நடந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் துப்பு துலக்க முடியாமல் தனிப்படை போலீசார் திணறினர். தொடர்ந்து டிஎஸ்பி அலுவலகம், போலீஸ் நிலையம், கியூ பிரான்ச் காவல் நிலையம் ஆகிய அலுவலகங்களில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். தீவிர ஆய்வில் கியூ பிரிவு காவல் நிலையத்தில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வரும் 44 வயதான ராமு என்பவரின் நடவடிக்கைகளில் தனிப்படை போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. அவரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகின. விசாரணையில் மூதாட்டியை ராமுதான் கொலை செய்து நகை பணத்தை கொள்ளையடித்தது தெரிய வந்தது. வேலூர் பொய்கை பகுதியைச் சேர்ந்த ராமு கடந்த 12 ஆண்டுகளாக திருப்பத்தூர் கியூ பிரிவு காவல் நிலையத்தில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இதற்காக திருப்பத்தூர் அடுத்த முத்துப்பட்டி கிராமத்தில் வீடு வாடகைக்கு எடுத்து மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். நாளடைவில் அந்த பகுதியில் சக்திக்கு மீறி கடன் வாங்கி வீடு கட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவல் நிலையம் அருகே சந்திராவின் பழக்கடைக்கு ராமு அடிக்கடி சென்று பழங்களை வாங்கியுள்ளார். அப்போது அவர் நகைகள் அணிந்திருப்பதையும் தினமும் வியாபாரம் முடித்து பணத்தை கொண்டு செல்வதையும் நோட்டமிட்டு கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளார். கடந்த 26ஆம் தேதி மாலை திருப்பத்தூர் பகுதியில் கனமழை பெய்து பல இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் அன்று இரவு வியாபாரம் முடித்த சந்திரா மீதமுள்ள பழங்களை அருகிலுள்ள பாழடைந்த பிடிஓ குடியிருப்பு கட்டடத்தில் வைக்க கொண்டு சென்றுள்ளார். இதுதான் சமயம் என்று அவரை பின்தொடர்ந்து சென்ற ராமு இருட்டில் அவரை தாக்கி நகைகளை கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். அப்போது அலறி கூச்சலிட்ட சந்திரா ராமுவை அடையாளம் கண்டுபிடித்து விட்டார். இதனால் பதறிப்போன ராமு மறைத்து வைத்திருந்த கத்தியை உருவி சந்திராவின் தலையிலேயே பலமாக வெட்டியுள்ளார். பலத்த வெட்டுக்காயமடைந்த சந்திரா இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். தொடர்ந்து ராமு மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் மற்றும் வியாபாரம் முடித்த பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பித்து சென்றிருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. பிடிபட்ட ராமு போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில்தான் சந்திராவிடம் பணம் கடனாக வாங்கியிருந்ததாகவும் அதனை திருப்பி கேட்டு தகாத வார்த்தைகளால் பேசி வந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் இந்த கொலை செய்ததாகவும் தெரிவித்திருந்தார். சம்பவத்தன்று மூதாட்டியை வெட்டிய கத்தியை கியூ பிரான்ச் பழைய கட்டிடத்திலேயே மறைத்து வைத்ததாகவும் 2 நாட்கள் கழித்து அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு சிசிடிவி கேமரா இல்லாத பகுதி வழியாக சென்று வெங்கடாபுரம் ஏரியில் வீசிச் சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கியூ பிரான்ச் அலுவலகத்தில் போலீசாரின் கொலை குறித்த நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்கிறார்கள் என்று ஒட்டு கேட்டு அதன்படி பக்காவாக மாஸ்டர் பிளான் போட்டு இந்நாள் வரை தப்பித்து வந்ததாகவும் திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்துள்ளார். மேலும் மூதாட்டி காதிலிருந்து பறித்த 6 கிராம் கம்பலை பேராம்பட்டு பகுதியில் உள்ள கூட்டுறவு வங்கியில் நண்பர் மூலமாக அடமானம் வைத்ததாகவும் தெரிவித்தார். இதனை கேட்ட தனிப்படை போலீசாருக்கு 1 நிமிடம் தலை சுற்றி உள்ளது. கியூ பிரான்ச்சில் வேலை செய்யும் தூய்மை பணியாளருக்கு கியூ பிரான்ச் போலீசார் போலவே மூளை வேலை செய்திருப்பதாக ஆச்சரியப்பட்டனர்.
இதனையடுத்து போலீசார் ராமுவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.